பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை. மார்கழி மாதத்தோட நிறைவாம்சத்தில் வர்ற இந்த நாளில் மகர சங்கராந்தி போகின்னு 2 விதமான பேர்களில் தமிழர்கள் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளோட சிறப்புகள் என்ன? நம்ம வீடுகளில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே வாசலில் போட்டு விடிய காலை நேரத்தில் எரிச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு பூசணி பூக்களை வச்சு சந்தோஷமாக கொண்டாடுவோம். இந்த நாளில் வீட்டில் இருக்கிற குப்பைகள் மட்டும் இல்லை, நம்ம மனசில் தேங்கி இருக்கிற அழுக்குகள் குப்பைகள் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தை மகளை வரவேற்கிறதுக்காக நம்ம வீடுகளை எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய குப்பைகள் தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடக்கூடியது தான் இந்த போகி பண்டிகை. அப்பேற்பட்ட போகி பண்டிகை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாக அமையணும்னு நானும் கோவை மெயிலின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விழிப்புணர்வோட இந்த பண்டிகையை நாம் கொண்டாடணும் அப்படின்னா தேவையில்லாத கண்ட குப்பைகளை எரிக்கிறதுக்கு சாஸ்திரத்துக்கு ஏதாவது காட்டன் துணிகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு பேப்பரை மட்டும் எரிச்சிட்டு மற்ற தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இது எல்லாத்தையுமே முறையாக நம்ம என்ன பண்ணலாம், மாநகராட்சியின் சார்பில் சுத்திகரிப்பு மையத்திற்கு நாம் அதை கொடுத்துட்டோன்னா இயற்கைக்கும் ஊறு விளைவிக்காத நல்ல ஒரு பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிற திருப்தி நமக்கும் இருக்கும்ல.